Hi guys, good morning. இப்போ பார்த்தீங்கன்னா நான் மார்க்கெட் ரெண்டுத்துலேயும் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஃபுட் சைடு ஒரு கால் சைடு. இதிலேருந்து தான் மேலே கேண்டில் வச்சா இதிலேருந்து நான் வச்சிருக்க டார்கெட்டுக்கு போகும். இல்லைன்னா இதுக்கு உள்ளேயே கீழே மேலேயும் இன்றைக்கி எடுத்துகிட்டு போகலாம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னுட்டு. சரியான என்ட்ரி வேணும்னா இங்கே மட்டும்தான் கிடைக்கும். இதுக்கு இடையில நம்ம போயிட்டு மேலே போகிற மாதிரி இருக்குது, கால் சைடு போயிடுவோம், கீழே வர்ற மாதிரி இருக்குது, ஃபுட் சைடு போவோம்னா ட்ராப்பில் மாட்டுவீங்க. கரெக்டான பாயிண்ட் அந்த 75 ரூபாய்க்கு மேலே போனால் ஃபுட் சைடு என்ட்ரி. 75 ரூபாய்க்கு மேலே போய் கேண்டில் வைக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ கூட கேண்டில் மேலே வைக்கல. அதே மாதிரி தான் இங்கேயும் கால் சைடும் 123 ரூபாய்க்கு மேலே போனால் மட்டும்தான் அது 138 வரையும் போகும். இல்லைன்னா இதுக்கு இடைப்பட்ட கேப்லேயே வந்து இதாகும். அப்படின்னா நான் பொசிஷனை வந்து அப்புறம் நான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். மார்க்கெட் 9:40 ஆகுது. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கு. நமக்கான என்ட்ரி அங்கே தான் இருக்கணும். ஒன்று கால் சைடு இல்லைன்னா ஃபுட் சைடு. அதை தவிர்த்து வேறு எங்கேயாச்சும் இல்லைன்னா இதுக்குள்ளேயே கன்சல்டேஷன் பண்ணலாம், சைட்வேஸ் போயிடலாம். பொறுத்திருந்து தான் பார்க்கலாம் என்ன பண்ணுறதுன்னுட்டு. இல்லைன்னா இன்னைக்கு ட்ரேடு நான் அவாய்ட் பண்ணிவிடுவேன். தேங்க்யூ. நான் மார்க் பண்ண சார்ட்டில் இப்போதைக்கு சைட்வேஸ் இடத்துல இருக்குது. பொருந்த என்ன நடக்குது, இதை உடச்சி ஏதான ஒரு பக்கம் போனால் மட்டும்தான் ட்ரெண்டு மாறும். இல்லைன்னா இன்னைக்கு ஃபுல்லாக அரைச்சி விட்ருவோம் போல இருக்கு. வாரத்தின் முதல் நாள் ஏன்ப்பா எப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. ரைட், மேலே வந்து வெக்கூட்டு தான் வரான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் நமக்கு ஃபுட் சைடுக்கான என்ட்ரி கிடைக்கும். என்ட்ரி எடுத்திருக்கு, பார்ப்போம். என்ட்ரி எடுத்திருக்கு, அதிகபட்சம் இதில் போயிருக்கு, பார்க்கலாம். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலை கீழே வச்சிடலாம். 64 ரூபாய்க்கு வரையும் ஸ்டாப் லாஸ் பார்க்கலாம் அதிகபட்சம். ஏன்னா பார்த்தீங்கன்னா கீழே எந்த விக்கும் இல்லை. ஸோ அதனால் இந்த கேண்டில் என்ட்ரி எடுத்திருக்குன்னு சொல்லலாம். பார்ப்போம். டார்கெட் போய் இன்னைக்கு அடிக்கணும். 78 75 ரூபா சொன்னால் 78 ரூபா வரையும் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒரு ஹையர் ரெசிடென்ஸ் ஏரியாவாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதனால தான் மார்க்கெட் இந்த மாதிரி பண்ணுது. இது ட்ரேட் பார்த்துட்டு இருக்கனால நான் அதை செக் பண்ண முடியல. சரி, நான் கொஞ்சம் போய் செக் பண்ணிட்டு வரேன். ஓகே, இதையும் பாருங்கள். நேற்று நான் மார்க் பண்ணி கொடுத்த லெவல்ஸ் நீங்கள் எல்லாம் கேட்கலாம் இல்லைங்களா. நீங்கள் மார்க் பண்ணது ஃபஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் எல்லாம் மேலே தான் ஓப்பன் ஆகிருக்கு மார்க்கெட்டுன்ட்டு. ஸோ அதனால் நான் மார்க்கெட் ஓப்பன் ஆனது இடத்த வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை பிரேக் அவுட் ஆகி நடக்கும்போது மட்டும் இந்த இடத்த பார்த்துக்குங்க. அதை பிரேக் அவுட் ஆகிட்டு ரீட்ரெஸ்ட் எடுத்து மறுபடியும் கீழே இறங்கும்போது நான் ஒரு சின்ன ஸ்கேல்பிங் பண்ணேன். ஸோ அதில் தான் நம்மளுடைய டார்கெட் ஹிட் ஆகிருக்கு. ஓகேங்களா, அதில் தான் நம்மளுடைய டார்கெட் ஹிட் ஆகிருக்கு. அதையும் பார்த்துக்குங்க. ஓகேங்களா, அதில் தான் நம்ம டார்கெட் ஹிட் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் இன்னும் ஸ்டில் மேலே போயிட்டுருக்கு. அதாவது ஃபுட் சைட் மேலே போயிட்டுருக்கு. கால் சைடு பார்த்தீங்கன்னா
எடுத்துகிட்ருக்கு, பார்ப்போம். ஸோ தேங்க்ஸ் டு ஆல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ராஜு ட்ரேடிங். சாரி, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை குமார் ட்ரேடிங் வியூ. தேங்க்யூ.